சிக்கன் வந்திருக்கு. வாவ்! வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போறோம். இன்னைக்கு சுட சுட ஆவி பறக்க சமைச்சு தள்ள போறோம். வாங்க சமைப்போம். மக்களை இதாக கொட்டை சேவலிக்க கொட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நாட்டுக்கோழிக்கு மசாலா பிரட்டி விட போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2வதா மிளகா பொடி. இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட போகிறோம். நாங்களே அரைச்ச கல் உப்பு வச்சுருக்கோம். நாங்கள் ஃபினிஷிங் டச்சாக தயிர் சேர்க்க போகிறோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் மசாலா அட்டே பொல்லியாக இருக்கும் போல இருக்குது. நம்ம இப்போ கடாயை வைக்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டில் உள்ள மாட்டோட சுத்தமான பசுமையான நெய். நண்பர்களே, நம்ம இப்போ பட்டை வகைகளை போட போகிறோம். நாங்கள் இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா, இது நாங்களே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு, அப்புறம் புதினா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை போட்டு ரெடி பண்ண பேஸ்ட்டு. இப்போ நம்ம உள்ளியை வதக்குறதுக்காக வெட்டி வச்ச உள்ளியை போட போகிறோம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட போகிறோம். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். முதல்ல மஞ்சள் பொடி, இப்போ மிளகா பொடி. நம்ம ஃபைனலாக சிக்கன் மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம டேஸ்ட் அதிகரிக்கக்கூடிய கல்லுப்பு போட போகிறோம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் பிரட்டி வச்ச சிக்கனை தட்ட போகிறோம். நாட்டுக்கோழியை அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் தட்டியாச்சு. இனி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வைப்போம். நண்பர்களே, பார்த்தீங்களா, இதான் நம்ம கோழியோட கொட்டை. நண்பர்களே, நம்ம நினைச்ச மாதிரியே வேறு லெவலில் சிக்கன் வந்திருக்கு. நண்பர்களே, 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ். இப்போ நம்ம இதில் நம்ம அரிசி கலந்துன தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். இனி அதை கொஞ்சமாக கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நமக்கான பிரியாணி ரெடி ஆயிடும். வாவ்! நம்ம நினைச்சதை விடையுமே உண்மையிலே வேற லெவலில் பிரியாணி வேற லெவலில் குக் ஆயிருக்கு. கொஞ்சமாக நெய் வீத்த போகிறோம். நான் காலையிலே சொன்ன மாதிரி எங்கள் மாடு போட்ட நெய். நண்பர்களே, ஃபினிஷிங்கில் இப்போ மல்லி இலை போட போகிறேன். அப்புறமா கொஞ்சம் புதினா இலை. எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு தம் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டுட்ருக்கோம். நாங்கள் தம் இறக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குது பிரியாணி. பார்த்தீங்களா? நாட்டுக்கோழி பிரியாணியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டி தரப்போகிறோம். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர செட்டப் ஆகும். தேவைக்கேற்ப சலாடெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க இல்லை எப்படி எல்லாம் செஞ்சேன்னு? அதை மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. சுட நாட்டுக்கோழி பிரியாணி பக்கா வேறு லெவலு. சத்தியமாக நல்லா இருக்குது. ப்ராமிஸாக இருக்குது. எங்கள் மாஸ்டர்